மை லார்ட், சசிகுமார், சைத்ரா, குரு சோமசுந்தரம் இவங்கலாம் நடிச்சு ராஜ்முருகன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த மை லார்ட். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் டிராமா. பொலிட்டிக்ஸ் அப்படின்னா கட்சி ஆரம்பிக்கிறது, ஒரு அரசியல் சின்னம், கட்சி, தேர்தல், அப்படி அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இல்லாம, இப்ப நான் நார்மலா எந்த மாதிரியான ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அரசியல்ல நடக்கக்கூடிய தவறுகள் என்ன, மக்கள் எந்த மாதிரி ஏமாற்றப்படுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசியிருக்கிறாரு. அது மாதிரி படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, சசிகுமாரும் சைத்ராவும் ஒரு சாதாரண ஒரு கோயில்பட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த ஒரு தீப்பெட்டி தொழிலாளி. 2 பேருக்குமே பெருசா உலக அறிவுலாம் கிடையாது. அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அமைதியான வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சசிகுமாருக்கும் சைத்ரா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது. சசிகுமார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சசிகுமார் உயிரோட இருக்கிறப்பவே அவருக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் சைத்ராவோட ஒரு வயிறு வலிக்காக ஹாஸ்பிட்டல் போனப்ப அவங்களோட கிட்னி யாரோ திருடிட்டாங்க. இது வந்து இவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி 2 பேருமே பெருசா ஏமாந்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன நிலவரம்? இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்ன? இதெல்லாம் பண்றது யாரு? திரும்ப இவங்களுக்கான நியாயம் கிடைச்சா கிடைக்கலையா? இவங்க திரும்ப பேக் டூ நார்மலா இவங்க லைஃப வாழ்ந்தாங்களா வாழலையா? அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்டென்ட் பேஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான் இந்த மை லார்ட். சசிகுமார்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு மகா நடிகன். அதாவது நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக அவங்க எல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னு. அதுல நம்ம தவற விட்டுறக்கூடாது சசிகுமார. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், நந்தன் ஆகட்டும், இப்ப இந்த படம் ஆகட்டும், அவர் வந்து கமர்ஷியல் சினிமாவையும் ஹேண்டில் பண்றாரு ஈஸியா. கண்டென்ட் ஓரியன்டான சினிமாவையும் ஈஸியா ஹேண்டில் பண்றாரு. தாரத்தப்பட்ட, டூரிஸ்ட் ஃபேமிலி, நந்தன், இப்ப இந்த மை லார்ட் இந்த படம் ஆகட்டும். இந்த மாதிரி நிறைய படங்களை ரொம்ப ஈஸியா அந்த கேரக்டர் அப்படியே அவர் வந்து ஈஸியா சேஞ்ச் ஆயிடுறாருங்கிறேன். ஒரே கேரக்டர் தான். கருடன் படத்துல பாத்தீங்கன்னா அந்த கரண் படத்துல ஒரு கதாபாத்திரம் மாசான கர்ணா நினைக்கிறேன். ரொம்ப பயங்கர மாசா ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு ஏத்த மாதிரியான லுக் அந்த ஒரு நடிப்பை கொடுத்திருப்பாரு. நந்தன்ல பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஆக்டிங் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுந்தரபாண்டி நாடோடிகள்ல பார்த்த ஒரு ஆளா இப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஆளை டோட்டலா சேஞ்ச் பண்ணி அவர் அந்த கேரக்டருக்கு அப்படியே இது டேலர் மேட் ஆஃப் ஃபிட்டா இருந்தாரு. நந்தன் பார்த்ததே ஒரு நந்தன்ல அவரோட ஆக்டிங்க பயங்கரமான ஒரு ஆக்டிங்கா இருக்கும். அதுல எப்ப இந்த படமும் இதுலயுமே அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா, அவங்க சைத்ராவும் சரி, சசியும் சரி, அவங்களோட அந்த அந்த சீன் பாக்குறப்பயும் சரி, படத்துல நிறைய படத்தோட ஸ்கிரீன் பிளே, படத்தோட ஸ்டோரி, படத்தோட வசனங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த குறையுமே சொல்ல தெரியல. இதுல இப்ப வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னா, அத பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மத்தபடி எனக்கு ஒரு படமா பாக்குறப்ப நடந்துகிட்டு இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நடக்காம இருக்கணும்னு தான் சொல்றது. இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. தயவு செய்து பெருசா உலக அறிவு தெரியாத மக்கள், ஒரு கிராமத்துல இருக்கிறவங்கலாம் யாரையும் நம்பி ஏமாந்து உங்க லைஃப்ப தொலைச்சிராதீங்க அப்படிங்கிற மாரி ஒரு அவேர்னஸ் ஃபிலிமா தான் அந்த ஃபிலிம் பார்க்க தோணுது. படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா, நெறைய அன்ஃபோல்டு திங்ஸா இருக்கும். ஒன்ஸ் அது அன்ஃபோல்ட் ஆக சூப்பரா இருக்கும். படத்தோட சர்ப்ரைஸ் எலமென்ட்லாம் ரொம்ப பயங்கரமா அந்த அந்த படத்த வந்து நம்ம ஒரு என்கேஜா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பார்க்கிறதுக்கு அதுல வச்சிருப்பாங்க. அது மாரி படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ரியலிசமா இருக்கும். நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இல்லாம, அப்படியே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். சசிகுமார்லாம் சான்ஸே கிடையாது. சசிகுமார் ஆகட்டும், சைத்ராவாகட்டும், குரு சோமசுந்தரம் சொல்லி எல்லாருமே படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆக்டிங்க குடுத்திருந்தாங்க. படத்துல ரொம்ப பயங்கரமா அரசியல் வசனங்கள் பேசியிருக்காங்க. ஒரு சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் ஆபீஸ்ல வச்சு நடக்கும். அது ரொம்ப குட்டியான விஷயம்னா டயலாக் சொல்றேன். ஒருத்தர் வருவாரு, கவர்ன்மென்ட் ஆபீஸ்க்கு வருவாரு, காசு கேட்பாங்க. இல்ல அப்படிம்பாரு. கவர்ன்மென்ட் ஆபீஸ்க்கு வரியே காசுலாம் வரலாமா? போ அப்படிங்கிறது. கோர்ட்டுக்கு வைக்கிறப்ப, எதுக்கு கோர்ட் வந்திருக்க? நீதி கிடைக்கணும் தான். நீதியா? இங்கயா? போயா அமைதியா? அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்கள போற போக்குல அசால்ட்டா, நாசூக்கா ஒரு குத்த குத்திட்டு போயிருப்பாங்க. ஒரு கன்டென்ட் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப படம் வந்து ரொம்ப அதாவது யாருக்கும் புரியாத மாதிரி, நமக்கு வந்து பெருசா கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாரிலாம் இல்லாம, ஸ்க்ரீன்ல அவங்க என்ன விஷயத்த கன்வே பண்றாங்களோ, அத அப்படியே நம்மளால ஈஸியா கேரி பண்ணிக்க முடியுது, ரிசீவ் பண்ணிக்க முடியுது. அவங்க அந்த சீன் வந்து ரொம்ப ஹேப்பியான ஒரு சீனா இருந்தா நம்மளால ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நகைச்சுவையான காட்சி அப்படின்னா நம்மளும் சிரிப்பு வருது. ஒரு சேடான காட்சிகள் அப்படின்னா நமக்கு சோகம் வருது. நமக்கு அப்படியே அந்த இது கன்வே ஆகுது. கடத்துறாங்க ஈஸியா. படம் வந்து எந்த இடத்துலயுமே அவங்க நடிக்கிறாங்கங்கிற மாரி சொல்ல முடியல. படம் வந்து கன்டென்ட் வைஸா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம். ராஜ்முருகன் வந்து ஜப்பான்னு ஒரு சப்ப படத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான படத்த குடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையாவே. அதுதான் அவரோட டோட்டலா அவரோட ஜோன்ல இருந்து வேற ஒரு படம். எதுக்கு அந்த படம்னே தெரியல. அப்படி அந்த மாரியான படம்.
திரும்பவும் பேக் டு அவரோட இதுல வந்திருக்காரு. படத்துக்குள்ள அவரு அவரு பேர் அரம்பன் டைரக்டர் கோபி நாயனார். அவரு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு முக்கியமான படத்துக்கு தேவையான கதாபாத்திரம். படத்துல இவங்கள தவிர்த்து நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. படம் முடிஞ்சு நீங்க ஒன்ஸ் வெளிய போறப்ப, ஒரு பயங்கரமான டேக் அவே படத்துல உங்களுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். படத்தோட கிளைமாக்ஸ்ல அ ஒரு படத்துல வந்து சசிகுமார் வந்து ரொம்ப ஏழை. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை. ரொம்ப கஷ்டம். அந்த மாரி ஏழை. படத்தோட கிளைமாக்ஸ்ல அவரு ரொம்ப ஒரு பெரிய பணக்காரன மாரி கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரைட்டிங்கா சாரி. ரைட்டிங்காவே படம் வந்து பயங்கரமா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ராஜமுருகன் இந்த மாரி படங்கள் தான் அடுத்தது எதிர்பார்க்கிறோம். படம் கமர்ஷியல் சக்சஸ் ஆகணும். இப்படி படங்கள் வந்து ரீச் ஆகும்னு நம்புறேன். ஆனா நல்லது. ஒரு தரமான படத்த சஜெஸ்ட் பண்ணிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஷூரா அந்த படத்த நீங்க வாட்ச் பண்ணலாம் தியேட்டர்ல. ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு படம். பாருங்க. உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.